உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும்? ஒரு டேக் லைன்ல சொல்றேன். புதன் 2ஆம் இடத்திலே இருந்தார். ஏப்ரல் 23 3ஆம் இடத்திற்கே வந்தார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, 5 குடைவன் 3ஆம் இடத்துக்கு வந்தது என்ன சார் விசேஷம்? மறைவு தானே அது. அது மறைவல்ல. ஏனென்றால் இப்போ அந்த கிரகங்கள் 5 குடைவன் 3இல் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. 8 குடைவனாகவும் அவன் செயல்படுகிறான் என்பதால் கடன் அடைப்பதற்கான ஒரு படி, பணமே பணத்தை சம்பாதிக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் மட்டும் டெய்லி 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கைக்கே இங்கே கஷ்டம் சார், இதில் சேமிப்புக்கு போயிட்டீங்க நீங்கள். அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, குளிர் பிரதேசங்கள் வெப்ப பிரதேசங்கள்னு உண்டு. குளிர் பிரதேசங்கள்னா ஐரோப்பா, கனடா, அமெரிக்காலாம் ஒரு கேட்டகரி. வெப்ப பிரதேசங்கள்லாம் ஒரு கேட்டகரி. நீங்கள் வெப்ப பிரதேசங்களுக்கு செல்வதற்கு அருமையான நேரம். டெய்லி இம்சையாக இருக்குது சார். என் ஒய்ஃபு காலையில் எந்திரிச்சு டெய்லி டைவர்ஸ் பேப்பரை கையெழுத்து போடுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க சார். வர்ற டென்ஷனுக்கு கையெழுத்து தான் போட்டுடலாமே அப்படின்னு நமக்கு தோணுது சார். ஆனால் நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி லவ்லாம் சொல்ல போவேன் சார். திடீர்னு எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும் சார். அது அவங்களோட குணம். ஏன்னா இந்த சுக்கிரன் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி வீட்டுக்கு யார் வரான்னா, முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். காரணம் 4 என்பது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன்னா பெண் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால், உலகெங்கிலும் இருக்கும் IVC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள்ட்ட வேணால் போய் பாருங்கள். ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து பாருங்கள். அண்ணே ஒரு 100 ரூபா கொடுங்கண்ணே, நான் வேணா டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன்பாங்க. அந்தளவுக்கு ஒரு எளியவர்கள். காரணம் சனியினுடைய த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். ஸோ இப்போ தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த சனி தன்னுடைய பரல்களை எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் கொடுத்துருக்காரு, அதை பற்றிலாம் பேசியிருந்தேன். ஸோ தொடர்ந்து அதை பற்றிலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதெல்லாம் கேளுங்க. IBC என்பது செவிக்கு உணவில்லாத பொழுது தான் சிறிது, அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே திகட்ட தேனமுதம் தர நான் தயாராக இருக்கேன். கமெண்டில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத போட்டால் தானே. நிறைய பேர் விளையாடுறீங்க. என்ன வேணுங்கிறத போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும்? ஒரு டேக் லைனில் சொல்கிறேன். ஒரு டேக் லைனில் தொழில் சிறக்கப் போகிறது. ஒரு டேக் லைனில் இனி பிழைக்க வழி கிடைத்து விட்டது, நான் பிழைத்துக் கொள்வேன் அப்படின்னா என்ன ஒரு ஃபீலோ, அந்த ஃபீலை நீங்கள் வச்சுக்கோங்க. இனி நான் பொழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. எங்கிருந்தோ வந்தான் எனக்குன்னே வேலை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுப்பார். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, பொழுது என்பது போக்குவதற்கல்ல, ஆக்குவதற்கு. அந்த வார்த்தையை முதல்ல தடை செய்யப்பட வேண்டிய வார்த்தை. பொழுது போக்குவதற்கல்ல. பொழுதுபோக்குங்கிற வார்த்தையை அதை நீங்கள் தவிர்க்கணும் கும்பராசிக்காரர்கள். எதுக்கு இந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன்னா, ராசியிலே ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, பொழுதுபோக்கு தான் உங்களை பிரதானமாக உங்களை கொண்டு போவார். சாயந்தரம் 4:30 5 மணி ஆனால் போதும், ஓகே சார் வாங்க என்ன பண்ணலாம் பார்ட்டி பண்ணலாம். தயவுசெய்து வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்கள் விழாக்கள் கொண்டாடும் நேரம் இது வரல. இந்த மே மாதம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் காஷிஷாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரே வாரத்தில் சொல்கிறதா தான் என்ன சொன்னேன், தொழில் சூப்பராக இருக்கும். இப்போது செக்மெண்ட் பை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போகலாம். இந்த மாதத்தின் துவக்கத்திலே 5 குடி யோகாதிபதி புதன் 2ஆம் இடத்திலே இருந்தார். ஏப்ரல் 23 3ஆம் இடத்திற்கே வந்தார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, 5 குடைவன் 3ஆம் இடத்துக்கு வந்தது என்ன சார் விசேஷம்? மறைவு தானே அது. அது மறைவல்ல. ஏனென்றால் அந்த புதன் 8 குடையவன். அதே கும்பராசிக்கு தான் 8 குடைவனும் அதே புதன் தான். அந்த புதன் 8 குடைவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். சார் நண்பர்களே, ஒரு கிரகங்களுடைய ஒரு மூளை அத்தனை விஷயம் இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் அது நமக்கு தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ அந்த கிரகங்கள் 5 குடைவன் 3இல் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. 8 குடைவனாகவும் அவன் செயல்படுகிறான் என்பதால் கடன் அடைப்பதற்கான ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கிற சிந்தனை உங்களுக்கு வரும். புதன்னா புத்திகாரகன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம்ல, இதுக்கு மேலே நம்ம இனிமேல் 1 ரூபா வேஸ்ட் பண்ணக்கூடாது, முழிச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதம் இந்த மாதம் தான். சார் அதெல்லாம் நான் எப்பயோ நினச்சிட்டேன். ரொட்டேஷன் இல்லை, பணம் இல்லை, அதுக்கு என்ன செய்யுது அது சொல்லுங்கள். அது இருக்கிறது கஷ்டம். காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்துல சனி பகவான் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். என்ன, ஆல்ரெடி யூ ஆர் இன் 7.5 சனி. ஆல் யூ பீப்புள் ஃபர்கட். என்ன, உங்களுக்கு 7.5 சனி இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. பாத சனியாக இருக்கிறார். சனி கொடுத்தால்
எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது. ஆனால் அவர் சனி வெயிட்டிங் ஃபார் த குருஸ் அப்ரூவல். குரு எப்போ வரார்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரார். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் 3ஆம் இடத்துல புதன் மறையும் பொழுது இந்த எம்எல்எம் மாதிரிலாம் சொல்லுவாங்க, சில ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அதை செல் பண்ணணும்பாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது, சொல்கிறேன். அப்போது நீங்கள் மேன் பவர் கன்சல்டன்சி சொல்லுவாங்க. மேன் பவர் நிறைய பேர் சேர்த்துறது. எனக்கு கீழே எல்ஹெச்சில் ஒரு 20 பேர், ஆர்ஹெச்சில் ஒரு 20 பேர் இருக்காங்க சார். நாங்கள்லாம் சேர்ந்து இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறோம் சார். நாங்கள் இப்போ கோல்டு கிளைண்ட் ஆகிட்டோம், இப்போ பிளாட்டினம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. சேல்ஸ் டார்கெட்டாக மனிதர்களை பயன்படுத்தி பொருட்களை விற்பது, அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த மாதம் ஒர்க் அவுட் ஆகும். காரணம் புதன் அனுகிரகத்தாலே. புதன் அனுகிரகத்தாலே டீச்சிங் ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கீங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து டியூஷன் கிளாஸ் வைங்க, சூப்பராக ஓடும். சில பேர் மியூசிக் டீச்சர்ஸாக இருக்கீங்க, நான் பாட்டு கிளாஸ் சொல்லித்தரலான்னு இருக்கேன், தயவுசெய்து ஆரம்பிங்க, சூப்பராக வருவீங்க. காரணம் என்னவென்றால் சுக்கிரமூர்த்தி 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இந்த வருடம், இந்த மாதம் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட வருடமும் மாதமும். காரணம் சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு புத்திகாரகன் புதனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார் இந்த மாதம். அப்போ பாட்டு கிளாஸ் எடுக்கலாம். வேற என்ன சொல்லலாம்? அப்போது பணமே பணத்தை சம்பாதிக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் மட்டும் டெய்லி 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் இதில் இது மாதிரி பண்ணி, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி, இந்த மாதிரி பண்ணலாம், அது போன்ற விஷயங்கள். பேங்கிங் பர்சன்ஸோடு உட்காந்து பேசுங்க. பர் டே உங்கள் கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்த்து க்ரோ ஆகுங்க. இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க. சில பேர் பாலிசிஸ் போடுவீங்க, சில பேர் பாண்டு வாங்குவீங்க, போன்ற விஷயம். சேமிப்பு மற்றும் எதிர்கால திட்டம், அதற்கான மாதம் இது. அன்றாட வாழ்க்கைக்கே இங்கே கஷ்டம் சார், இதில் சேமிப்புக்கு போயிட்டீங்க நீங்கள். அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, யாராவது நீங்கள் ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களில் யாராவது ஒருத்தர், சார் நான் வந்து துபாய்க்கு போகலான்னு இருக்கேன். கும்பராசிக்காரங்க கரண்ட் மைண்ட் செட்டே என்ன தெரியுமா? நம்ம இங்கனக்குள்ளேயே இருக்கலாமா, இல்லை துபாய் போய் பொழைச்சிக்கலாமா? இந்த கிளிட்டு கேட்ப ஏதாவது ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போட்டு சொல்லு. அந்த மாதிரி தான் நீங்கள் ராம்ஜிட்ட இப்போ கேட்குறீங்க. ஏங்க ஏதாவது ஒரு நல்ல சீட்டாக சொல்லுங்கள், நான் ஃபாரின் போகலாமா வேணாமா? போயிருங்கன்றேன். காரணம் என்னவென்றால் 7க்குடைய சூரியன் உச்சம் பெறுகிறார் நண்பர்களே. சாதாரண விஷயம் அல்ல. 3ஆம் இடத்துல இப்போது ராசியிலே இருக்கிற ராகுவும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? சூரியன் சம்மந்தப்பட்ட, சூரியன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நாடுனா என்னென்ன? துபாய், சவுதி அரேபியா, அந்த மாதிரி ஊர்கள். இப்போ மலேசியா, சிங்கப்பூர் கூட சொல்லலாம். நீங்கள் இந்த குளிர் பிரதேசங்கள், வெப்ப பிரதேசங்கள்னு உண்டு. குளிர் பிரதேசங்கள்னா ஐரோப்பா, கனடா, அமெரிக்காலாம் ஒரு கேட்டகரி. வெப்ப பிரதேசங்கள்லாம் ஒரு கேட்டகரி. நீங்கள் வெப்ப பிரதேசங்களுக்கு செல்வதற்கு அருமையான நேரம். சார் எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு எந்த பிரதேசமாக இருந்தாலும் நான் போயிடுவேன் சார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா மே மாதம் ஃபாரின் போயிடுவீங்க. அதுக்கு தான் சார் பணம் கொடுத்துருக்கேன் சார், தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த பணம் வராது. அதுக்கு ரீசன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போது அறிவு ஸ்கில்ஸ்னாலே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, ஃபாரின் போயிடுவீங்க. இப்போது மனைவி கூட ரொம்ப நாளாக சண்டை, டெய்லி இம்சையாக இருக்குது சார். என் ஒய்ஃபு காலையில் எழுந்திரிச்சு டெய்லி டைவர்ஸ் பேப்பரை கையில் நீட்டு கையெழுத்து போடுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க சார். வர்ற டென்ஷனுக்கு கையெழுத்து தான் போட்டுடலாமே அப்படின்னு நமக்கு தோணுது சார். ஆனால் போட்டுட்டா அடுத்த நாள் ராகு எனிவே டிசம்பர் 6ஆம் தேதி போயிடுவாருன்னு வேறு ஐபிஎஸ்சியில் சொல்கிறீங்க. திரும்ப இவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். அதனால் யோசிக்கிறேன் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கான பொன்னான நேரம் வந்து விட்டது. என்ன நேரம்? சமாதானம் ஆகிற நேரம், அமைதிக்கான நேரம். வெள்ளிக்குடிக்கு வேலை வந்து விட்டது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏன் சார் இதெல்லாம் ஒரு வீரமா சார்? வீரத்தை தூக்கி மூட்டை கட்டி வைங்க சார். வீரம் முக்கியமா, விவேகம் முக்கியமா? இப்போ இந்த நேரத்தில் 7க்குடைய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்து புதனோடு சேர்ந்து இருக்கிற நேரத்தில் போயிட்டு ஒரு ஐ லவ் யூ அப்படின்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பழைய சண்டைலாம் மறந்து போயிடுவாங்க. ஆல் சண்டைஸ் ஆர் கிளியர் அவுட். அவன் சிபில் ரிப்போர்ட் க்ளீன் ஆகிடும். உங்களுடைய பழைய தவறுகள்லாம் மறந்துட்டாங்க அவங்க. இனி உங்களை மன்னித்து புதுசாக ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அடிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து விளையாடலாம். ஒரு புதிய வாழ்க்கை வரப்போகிறது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே கோர்ட்டு கேஸில் போயிட்டுருக்கு சார் எங்கள் வழக்குங்கிறவங்க தயவுசெய்து விட்டுருங்க. நான் மிகவும் வருந்தி சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் வழக்கொழிந்து போக வேண்டும் என்று நான் விரும்பும் ஒரு வார்த்தைகளில் இந்த வார்த்தையும் ஒன்று. அதை விட்டுருக்கேன். இப்போ இந்த வருஷம் அடுத்த வருஷம் சேர்ந்துக்க போகிறோம், அவ்வளோதானே. மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. என் அன்பு அட்வைஸாக ஏற்றுக்கோங்க. இதை கேட்டுட்டு நீங்கள் பேப்பரை கிழிச்சு போட்டிங்கன்னா அது இந்த பதிவோட வெற்றி. அது வேண்டாம், அது எதுக்கு நமக்கு? அப்போ அதை விட்டுருங்க. அப்போது அடுத்ததாக 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சுக்கிரன் வீடு. இவர் யார்? மிஸ்டர் பாதகாதிபதி. இந்த ஆள் உங்களுக்கு நல்லதே செஞ்சது கிடையாதுன்னா அது இந்த சுக்கிரன் தான். கும்பராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள். சார் நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி லவ்லாம் சொல்ல போவேன் சார், திடீர்னு எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும் சார். அது அவங்களோட குணம். ஏன்னா இந்த சுக்கிரன் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி வீட்டுக்கு யார் வரான்னா இதே புதனும் சூரியனும் மே 14க்கு அப்புறம் போகிறாங்க. 14க்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணும். 14க்கு முன்னாடியே சரண்டர் ஆகிட்டா சரண்டர் ஃபார்ம்ஸ் அக்செப்டட்.
உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சண்டையை கீழே போட்டுருவாங்க. 14 தேதிக்கு அப்புறம் இது அப்படியே நெகட்டிவாக செயல்படும். யாராவது ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அது பல்கி பெருகும், டபுள் மடங்காகும். என்னப்பா சொன்னேன், டைவர்ஸ் ஆமா? இல்லைங்க, நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சா கூட ரிவர்ஸ் வாங்க முடியாது. சீரியஸாக அது கேஸ் ஆகிடும். காரணம் என்னவென்றால் 7க்குடைய சூரியன் 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். தலைமை பதவியில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், நான் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் 4 என்பது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன்னா பெண் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் அதற்கு வேறு பொருள்கள் கற்பிக்கப்படும். பாதகாதிபதி சுக்கிரன் வீட்டிலே இருக்கும் பொழுது கௌரவம் கெடும், பெயர் கெடும். 7க்குடைய சுக்கிரன் மரியாதை, அதை தலைமை பதவியில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. அது புதனோடு சேர்ந்து காற்று சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி ஏதாவது இருந்ததுன்னா அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பீரியடில் உடலை பாடாப்படுத்தும். பேச்சு குறைபாடு இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த பீரியடில் நீங்கள் சிகிச்சைகள், உயர் சிகிச்சைகள் எடுத்துக்கலாம், வேண்டாம். மே 15லேருந்து மே 30 வரைக்கும் இந்த ஒரு செக்ஷனுக்காக ஸ்பெஷல் சிகிச்சை எடுக்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு சூப்பரான விஷயமே என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்திருக்கிறார். 1000 தான் சுக்கிரன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சுக்கிரன் குரு சேர்க்கை இந்த மாதம் தான் நிகழப்போகுது. அதே மாதிரி சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை இந்த மாதம் தான் நடக்க போகுது. ஆகையினால இந்த மாதத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன லீடு கிடைக்கும். இப்போ நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், இப்போ அந்த சொத்து வர்ற மாதிரி இருக்குது, விலை ஏற்றமாக இருக்குது, விற்று பார்க்கலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், ஃபாரின் போகிற மாதம், புதிய தொழில் தொடங்குகிற மாதம், ஒய்ஃப் கூட சமாதானம் ஆகிற மாதம், நல்ல மாதம். அப்போது இதை நான் என்ன செய்யணும், இப்போ நான் இதுக்கு என்ன செய்யணும் என்றால், நீங்கள் வழிபட வேண்டியது சுக்கிர பகவான் மட்டும்தான். அவர் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. லக்ஷ்மி, ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய கோயிலுக்கு சென்று லக்ஷ்மி தேவி வழிபடுங்கள். ஓம் ஆதிலக்ஷ்மி நமஹ, தனலக்ஷ்மி நமஹ, தானியலக்ஷ்மி நமஹ, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி. கையில் ஒரு குங்குமம் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடியே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 போற்றி சொல்லிட்டு கூட கிளம்பலாம். தெய்வத்தை கோயிலில் சென்று தான் சந்திக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. லக்ஷ்மி தேவியை மனதில் நினச்சிக்கோங்க. முடிஞ்சால் ஸ்ரீசக்கரம் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் லக்ஷ்மி, அது கமலே கமலாலயே சர்வமங்கல மாங்கல்யே, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரமான வீடு ஃபுல்லாக வாசனையாக மல்லிகைப்பூலாம் வச்சு அம்பாளுக்கு அழகாக அது மாதிரி பண்ணுங்கள். இப்போது இந்த மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் என்ன, அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 15ஆம் தேதி, அதை விட்டால் 21ஆம் தேதி ரொம்ப சிறப்பான நாள். இதுதான் அந்த டிரான்சிஷன் பீரியட் நடக்கக்கூடிய நாள். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பெறுகிறாரே மே 10, அது ரொம்ப முக்கியமான நாள். காரணம் என்னென்னா, அப்போ தான் உங்களுக்கு புதிய தொழில் உங்களுக்கு வரப்போகுது. சரி, இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்னென்ன, 11ஆம் தேதி, 17ஆம் தேதி, 6ஆம் தேதி, இந்த 3 நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை எது அப்படின்னா மிஸ்டர் குரு, வடக்கு. அப்போ நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய நவரத்னம் அல்லது வழிபட வேண்டிய ரத்தின கற்கள் என்ன அப்படின்னா கனக புஷ்பராகம், அது நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி இந்த மாதம் சிறப்பு, மகிழ்ச்சி. நான் ஃபாரின் போகணும் சார், ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது, அதை பற்றி தான் சார் பேசணும். அதை பற்றி பேசணுன்னா கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட நீங்கள் பேசலாம். உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது மட்டும்தான். இந்த டிவிலேயோ இல்லை மொபைல்லையோ பார்த்தும்போது ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் அதை கனெக்ட் ஆகிடுவீங்க. இந்த பதிவுகளில் உங்களுக்கு தினசரி கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லாக்கு தெரியல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில. தலையா மக்கள் தலையா, கண்கொள்ள காட்சிக பாருங்கடா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில்.